மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம 2 நாளைக்கு முன்னாடி வீடியோ போட்டிருந்தோம். நம்ம கரூர் தொகுதி வேட்பாளர் இருக்காங்க பார்த்தீங்களா, சிட்டிங் எம்பி. அவங்க வந்து எங்கே போனாலும் எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஆனால் மறுபடியும் அவங்க போகிற இடத்தெல்லாம் அடிமேல் அடி தான் விழுந்துட்டுருக்கு. போகிற இடத்துலலாம் நீங்கள் உள்ளே வராதிங்க அப்படின்லாம் மக்கள் சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா வின் பண்ண இத்தனை வருஷத்தில் அவங்க தொகுதி பக்கமே போனது கிடையாது. இந்த எதிர்ப்பெல்லாம் பார்க்கும்போது அதுதான் உண்மை. ஏன்னா இன்றைக்கி மணப்பாறைக்கு போயிருக்காங்க. மணப்பாறையில் இளைஞர்கள்லாம் சேர்ந்து சங்கூதியே அவங்கள ஊரை விட்டு வெளியேற்றிட்டாங்க. இதெல்லாம் அம்மா ஜோதிமணி அம்மாவுக்கு தேவை தான். ஏன்னா வின் பண்ண அன்னைக்கு போனவங்க தான். இது வரைக்கும் போகாதனால தான் இத்தனை பிரச்சனை. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நம்ம கண்டிப்பாக தொகுதி பக்கம் போனால் விரட்டி அடிப்பாங்க அப்படின்ட்டு. அதையும் மீறி நீங்கள் உள்ளே போகிறீங்க அப்படின்னா மணி தான் பேசுது. ஜோதிமணி அம்மா தான் பேசுகிறாங்க. மணி புரியுதுங்களா? அந்த மணியை கொடுத்து எப்படியாவது நம்ம அடுத்த எம்பி ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒரு மனசு நம்பிக்கை, அதாவது இமயமலம் போல் அவங்க நம்பிட்டு இருக்காங்க. வாக்காளர்கள்லாம் நமக்கு எப்படி இருந்தாலும் நமக்கு ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு நம்பி தான் ஒவ்வொரு தொகுதி பக்கமும் அவங்க போயிட்டுருக்காங்க. போகும்போது ஒவ்வொரு ஊருக்காரரும் சேர்ந்து ஊர் மக்கள்லாம் சேர்ந்து அவங்கள விரட்டி அடித்த வண்ணமாக தான் இருக்காங்க. ஏன்னா அம்மாவுக்கும் நமக்கும் ஒரு தனிப்பட்ட விரோதம்லாம் எதுவும் கிடையாது. ஏன்னா ஒரு எம்பியாக இருந்து நீங்கள் வின் பண்ணீங்க அப்படின்னா தொகுதி பக்கம் கண்டிப்பாக போகணும். ஏன்னா நீங்கள் சொல்லியிருக்கீங்க நான் அதை செஞ்சுருக்கேன் இதை செஞ்சுருக்கேன் அப்படின்ட்டு. ஆனால் அப்படி செஞ்சுருந்தீங்க அப்படின்னா இந்த ஊர் மக்கள்லாம் எதுக்கு உங்களை ஊருக்குள்ளேயே நீங்கள் ஓட்டு கேட்காதீங்க அப்படின்னு சொல்லி விரட்டி அடிக்கிறாங்க. இந்த வீடியோ கிளிப்பை பார்த்தீங்கன்னா தெரியும். ஏன்னா நிறையா உலகத்தில் காட்டுறது கிடையாது. இந்த வீடியோ கிளிப்பை பாருங்கள், உங்களுக்கே தெரியும். மணப்பாறையில் அவங்கள ஊர் பக்கமே வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சங்கூதியை வெளியே ஊரை விட்டு அனுப்பிச்சிருக்காங்க. வீடியோ கிளிப்பை பாருங்கள். பார்த்தீங்களா? இந்த வீடியோ கிளிப்பில் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இவங்க உண்மையாலுமே ஊர் பக்கம் போய் நல்லது செஞ்சுருந்தாங்க அப்படின்னா ஏன் விரட்டி அடிக்கிறாங்க? எத்தனையோ வேட்பாளர்கள் ஓட்டு கேட்டு போகிறாங்க. அது எல்லா கட்சியிலையும் சரி. ஒரு சில வேட்பாளர்களை தான் டார்கெட் பண்ணி விரட்டி அடிக்கிறாங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி அவங்க வெற்றி பெற்று ஊருக்கு எதுவும் செய்யலை அப்படிங்கிறது தானே உண்மை. அவங்க செஞ்சுருந்தாங்க அப்படின்னா எதுக்கு விரட்டி அடிக்கிறாங்க? இதெல்லாம் மறுபடியும் நம்மளுடைய வேட்பாளர்கள்லாம் திரும்ப போய் அசிங்கப்பட்டு வர்றது தான் மிச்சமாக இருக்குது. அதனால் டிஎம்கே ஆட்சி வந்ததில் நிறையா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நிறையா மது போதை பழக்கங்கள், ஊழல், திருட்டு நிறையா நடந்துகிட்ருக்கு. உங்களுக்கே ஒவ்வொன்றும் தெரியும். இதெல்லாம் சம்மந்தப்பட்டவங்க டிஎம்கே காரராக தான் இருந்துகிட்ருக்காங்க. டிஎம்கேவில் ஒரு பொறுப்பில் இருக்கவங்க தான் மெயினான தப்பு பண்ணிகிட்ருக்கீங்களா இருக்காங்க. அதனால் மக்களாகிய நம்ம தான் இந்த டைம் விழிப்புணர்வோடு நம்ம ஓட்டு போடணும். ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம். நம்ம ஐயா எடப்பாடியார் அவர்களை 2026 முதலமைச்சர் ஆக்குவோம். நன்றி, வணக்கம்.